ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜியோ சிம்மில் 5Gயை ஆக்டிவேட் பண்ணி எப்படி உங்கள் மொபைலில் 5G இன்டர்நெட்டை வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஜியோவில் நீங்கள் 5G இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் புதுசாக 5G சிம் வந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வச்சுருக்க 4G சிம்மையே வந்து பார்த்தீங்கன்னா 5G மொபைலில் வந்து இன்செர்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் 5G இன்டர்நெட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். 5G இன்டர்நெட் வந்து பார்த்தீங்கன்னா 5G சப்போர்ட் ஆகக்கூடிய மொபைலில் மட்டும்தான் வந்து ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலை வந்து நீங்கள் அப்டேட்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 5G ஒர்க் ஆகும். ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு எபவுட் ஃபோனில் வந்தீங்கன்னா உங்களுடைய மொபைலுடைய வெர்ஷன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கீழே பாருங்கள் செக் ஃபார் அப்டேட்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா அப்டேட் ஷோ ஆகும். நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்டேட் பண்ணிட்டு மொபைல் ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்ஒர்க்ஸ் இருக்குதா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்கள் மொபைலில் இருக்க 2 சிம்மும் ஷோ ஆகும். ஜியோ சிம்மை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் ப்ரிஃபேர்டு நெட்ஒர்க் டைப்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல 5G ஆப்ஷன் இருக்கும். ஒரு சில மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபேர்டு 5G, ப்ரிஃபேர்டு LTEன்னு இருக்கும். ஒரு சில மொபைலில் 5G, 4G, 3G ஆட்டோ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 5G இருக்கிற ரோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, இதெல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா 5G ஒர்க் ஆகும். இருந்தாலும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5G ஒர்க் ஆகாது. 5G இன்டர்நெட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் இல்லை, ஒரு சில ஏரியாவில் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. அது எந்தெந்த ஏரியான்னு நீங்கள் மைஜியோ ஆப்பில் போய் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 5Gக்கு சப்போர்ட் ஆகுமா இல்லையான்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மைஜியோ ஆப்பில் போய் செக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி உங்கள்கிட்ட மைஜியோ ஆப் இருந்துச்சுன்னா நீங்கள் மைஜியோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். மைஜியோ ஆப் இல்லாதவங்க ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி மைஜியோ ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். மைஜியோன்னு சர்ச் பண்ணிங்கன்னா மைஜியோ ஃபார் எவ்ரிதிங் ஜியோன்னு இருக்கும், அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே, ஆப் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணுங்கள். ஓகே, லாகின் பண்ணதுக்கப்புறம் மைஜியோ ஆப்புடைய ஹோம் பேஜ் வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் மொபைல்னு போட்டிருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா ஜியோ ட்ரூ 5Gன்னு இருக்கா, அதில் பாருங்கள் 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் 2வது ஆப்ஷன் பாருங்கள் 5G கவரேஜ் செக்னு இருக்கும். 3வது ஆப்ஷனு 5G டிவைஸ் செக்னு இருக்கும். அந்த கவரேஜ் செக்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் ஏரியாவில் 5G அவைலபிள் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். டிவைஸ் செக் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 5Gக்கு சப்போர்ட் ஆகுமா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 5G கவரேஜ் செக்கை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட் என்டர் பண்ணுங்கள். தமிழ்நாடு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் எந்தெந்த ஏரியாவிலலாம் 5G அவைலபிள் இருக்கோ அதெல்லாம் இங்கே ஷோ ஆகும். இதில் உங்கள் ஏரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதில் உங்கள் ஏரியா இருந்ததுனா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5G வந்து சப்போர்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டிவைஸ் வந்து 5Gக்கு சப்போர்ட் ஆகுமா இல்லையான்னு செக் பண்ணணும். 5G டிவைஸ் செக்கை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்கள் மொபைலோடைய பிராண்டை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ என்னது வந்து பார்த்திங்கன்னா ஜியோமியில் ரெட்மி நோட் 12 5G இதை செலக்ட் பண்ணிட்டேன். செக் காம்பேக்டபிலிட்டியை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல க்ரீன் கலர் டிக் வந்துச்சுன்னா உங்கள் மொபைல் வந்து பார்த்திங்கன்னா 5Gக்கு சப்போர்ட் ஆகும். இல்லை இந்த இடத்துல ரெட் கலர் சிம்பிள் வந்துச்சுன்னா உங்கள் மொபைல் வந்து பார்த்திங்கன்னா 5Gக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஆகாது. ஓகே, இதெல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா 5G ஒர்க் ஆகும். 5G டேட்டா வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஜியோவில் 239 ரூபா ரீசார்ஜுக்கு மேலே இருக்கிற ரீசார்ஜை நீங்கள் பண்ணிங்கன்னா தான் வந்து பார்த்திங்கன்னா ஜியோவில் அன்லிமிட்டெட் டேட்டா வந்து கிடைக்கும். நீங்கள் ஜியோவுடைய ரீசார்ஜ் செக்ஷனுக்கு வந்தீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிளானுக்கு கீழே இருக்கிற டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு அன்லிமிட்டெட் ட்ரூ 5G வந்து சப்போர்ட் ஆகுமா இல்லையான்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 239 ரூபா பேக் வந்து போட்டிருந்தீங்கன்னா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டெட் 5G டேட்டா வந்து ஒர்க் ஆகும். அதுக்கு கம்மியான பேக்லாம் இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 199 ரூபா பேக்கை உங்களுக்கு கிளிக் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 5G வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட் டேட்டா வந்து சப்போர்ட் ஆகாது. நீங்கள் 239 ரூபா பேக்குக்கு மேலே போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5G வந்து சப்போர்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜியோ 5G ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, அதெல்லாம் என்னென்னு பார்த்துருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ இது ஒர்க்காக பேலன்ஸ் இருக்கணுமா? ஆமாம் ப்ரோ, நீங்கள் போட்டிருக்க பேக்கு எவ்வளோ நாள் இருக்கோ அதே நாள் வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டெட் 5G டேட்டாவும் ஒர்க் ஆகும். நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் தான் அது ஒர்க் ஆகும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 239 ரூபா இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்க பேக்கை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் தான் உங்களுக்கு 5G அன்லிமிட்டெட் டேட்டா வந்து சப்போர்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ ரொம்ப 5G நெட் யூஸ் பண்ணும்போது 4G ரீசார்ஜ் டேட்டாவும் காலி ஆகுமா? காலியாக வாய்ப்பு இருக்குது ப்ரோ. அதாவது நீங்கள் 5G டேட்டா யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, திடீர்னு 5G டவர் வந்து கிடைக்கல, உங்களுக்கு 4G டவர் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய 4G டேட்டா வந்து காலியாக ஆரம்பிச்சிடும். ஸோ 5G டவர் வந்து கிடைக்கிற வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5G டேட்டா ஒர்க் ஆகும். 4G டவர் கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு 4G டேட்டா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா
பட் எவ்வளோ டேஸ்க்கு அன்லிமிட்டெட் டேட்டா கொடுப்பாங்க, உங்கள் ரீசார்ஜ் டேட் வந்து என்னைக்கு முடியுதோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் டேட்டா இருக்கும். ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா 5Gக்கு ஒரு டேட்டா லிமிட் கொண்டு வரலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5G வந்து அன்லிமிட்டெட் தான் கொடுக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ 1 GB நெட் பேக் பிளான் போட்டாலும் 5G நெட்வொர்க் வருமா? நீங்கள் டேட்டா ஆட் ஆன் பேக்லாம் போட்டிங்கன்னா 5G நெட்வொர்க் வந்து வராது. 5Gக்குன்னு தனியாக ஆட் ஆன் பேக் இருக்கும், அது போட்டிங்கன்னா 5G வரும். இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 239 ரூபாய்க்கு மேலே இருக்க ஏதாவது ரீசார்ஜ் பிளான் போட்டிங்கன்னா உங்களுக்கு 5G ஒர்க் ஆகும். நீங்கள் தனியாக இந்த 19 ரூபீஸ்க்கு 1 GB இருக்கும், அதெல்லாம் போட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5G நெட்வொர்க் வராது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளான் எவ்வளோ போட்டிருக்கோமோ அந்த டேஸ் வரையும் தான் 5G இன்டர்நெட் அன்லிமிட்டடாக கிடைக்குமா? ஆமாம் ப்ரோ, நீங்கள் அன்லிமிட்டெட் காலுக்குன்னு ஒரு ரீசார்ஜ் பண்ணியிருப்பீங்கல்ல, 1 GB பெர் டே அந்த மாதிரி. அந்த பேக் வந்து என்னைக்கு முடியுதோ அந்த டேட் வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டெட் 5Gயும் ஒர்க் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணேன், ஆனால் நெட்டில் 4G தான் காட்டுகிறது, தங்கள் விளக்கம் தேவை. ஒரு சில டைம் 5G டவர் உங்களுக்கு கிடைக்கலைன்னா உங்களுக்கு 4G தான் கனெக்ட் ஆகும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஏரியாவில் 5G டவர் கிடைக்குன்னு பார்த்துருந்தோம்ல, ஆனால் அந்த ஏரியாவிலையுமே சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5G கிடைக்காது. இப்போ என்னதே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் கிடைக்காது, ஆனால் நான் வெளியே போனேன்னா எனக்கு 5G வந்து கனெக்ட் ஆகும். அந்த ஏரியாவிலையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5G டவர் வந்து கிடைச்சா தான் உங்களுக்கு 5G கனெக்ட் ஆகும், இல்லைன்னா உங்கள் மொபைல் வந்து பார்த்திங்கன்னா 4G தான் காட்டும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5Gயில் தான் வச்சுருக்கேன் பட் செக் யுவர் 5G செட்டிங்ஸ்னு வருது. இந்த மாதிரி ஷோ ஆச்சுன்னா உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபேர்டு நெட்வொர்க் டைப் வந்து பார்த்தீங்கன்னா 5G செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மைஜியோ ஆப்பில் போய் உங்கள் ஏரியாவுக்கு வந்து 5G சப்போர்ட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4G மொபைலில் 5G நெட் யூஸ் பண்ணலாமா? 4G மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா 5G ஒர்க் ஆகாது ப்ரோ. நீங்கள் 5G மொபைல் வச்சுருந்தா மட்டும்தான் 5G ஒர்க் ஆகும். நீங்கள் 5Gக்குன்னு எதுவும் புதுசாக சிம்லாம் வாங்க தேவையில்லை. நீங்கள் 4G சிம்மையே 5G செட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 5G ஒர்க் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ரோ ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா? ப்ராப்ளம்லாம் எதுவும் வராது ப்ரோ. ஆனால் நீங்கள் டேட்டா யூஸ் பண்ணும்போது நீங்கள் 5G அன்லிமிட்டெட் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 5G டவர் ஃபுல்லாக கிடைக்குதான்னு பார்த்துக்கங்க. ஏன்னா சில டைம் 5G டவர் கட் ஆகி உங்களுக்கு 4G டவர் கனெக்ட் ஆச்சுன்னா உங்களுடைய 1 டேக்கு ஒரு டேட்டா கொடுப்பாங்களா 1 GB பெர் டே, அந்த டேட்டாக்கு இது காலி ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5G ஆக்டிவேட் ஆகிடுச்சு ப்ரோ, ரீசார்ஜ் பிளான் முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் என்ன பிளான் போடணும் ப்ரோ? பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5G யூஸ் பண்ணோன்னா 239 இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கிற பேக் யூஸ் பண்ணுங்க, மந்த்லி பேக்கு. ஏன்னா அந்த பேக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5G டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக கிடைக்கும். ஓகே நண்பா, இது இல்லாமல் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரீப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.